காலை வணக்கம். மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசைகளில் கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகள், ஆ, அதை சார்ந்த நம்மளுடைய விழிப்புணர்வு தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு நிபுணர்களினுடைய அறிவியல் தகவல்கள். இன்றைக்கு நாம களம் காணப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த பூமி பிரபஞ்சமானது பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பிரிந்து வந்த ஒரு கோள், ஒரு நெருப்பு மண்டலமாக, நெருப்பு பந்தாக பல வருடங்கள் சுற்றி கொண்டே இருந்து அது மனிதர்களுடைய வாழ்வதற்கு உகந்த ஒரு கிரகமாக மாறி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அனைத்து கோள்களையும் நம்மளுடைய பூமி பந்து தான் உயிர்கள் வாழ தகுதியாக இருந்ததாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சமீப காலமாக நம்மளுடைய தரவுகளின் அடிப்படையில் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சம்மிட் நடந்துச்சு பாரிஸில். அதாவது அப்போதான் அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம், காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், புவிச்சூடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய தாக்கம் எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைத்தாலும் கார்பன் டை ஆக்சைடு வந்து 2% குறைக்கணும் அப்படின்றது அந்த மாநாட்டினுடைய தீர்மானமாக இருந்தது. ஆனால் காலம் செல்ல 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 வெயிலின் தாக்கம் வேறு மாதிரியாக நம்மை பாதித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். சமீப காலமாக நம்ம கேள்விப்படக்கூடிய வார்த்தை எல் நினோ, லா நினா. இது எது? இது என்ன காரணம்? இந்த பெயருக்கு என்ன காரணம்? இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன? பூமி பந்து இந்த எல்னினோ, லானினா விளைவுகளை எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்கிறது? மனித உயிர்களையும் மற்ற பறவை விலங்கினங்களும் எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்கிறது? இதனால் புவியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? இப்போலாம் சமீபத்தில் பார்த்தோம்னா நிறைய காணொலிகளில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய, அதாவது டிராஃபிக் சிக்னல் லைட்ஸ் உருகி இருக்கிற மாதிரியும், ரோடுகள் எல்லாமே வந்து உருகி போகிற மாதிரியும், 42% 42 டிகிரி செல்சியஸுக்கு வந்து வெப்பநிலை உயர்ந்திருக்கிறதாகவும் நிறைய தரவுகள் வருது. இது வெளிநாடுகளில் மட்டும்தானா, இந்தியாவிலும் இருக்குதா அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வெப்பமானால் நம்மளுடைய பூமி பந்தினுடைய வெப்ப சமநிலை இல்லை அப்படின்றத எந்த அளவுக்கு நம்ம புரிதல் கூட இருக்கிறோம் சொல்லிட்டு நம்மளுடைய பேசுவதற்காக வந்திருக்கிறார் நம்ம நிலையத்திற்கு தென்மதுரை தமிழ்நாடு அறிவியல் இயக்க தலைவரும் உதவி தலைமை ஆசிரியரும் வேதியியல் ஆசிரியருமான ஜி அருள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வெப்பம் நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட வந்து இந்த வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெப்பம், அதை பற்றின வேதியியல் துறை ஆசிரியராக உங்களுடைய முதல்ல ஒரு முன்னுரை கொடுத்துருங்க சார். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். முதல்ல நம்ம வந்து தட்பவெப்பநிலை, காலநிலை அப்படின்னு 2 வார்த்தைகளையும் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த தலைப்புக்குள்ள போக முடியும். தினசரி பகல் இரவு இந்த நேரங்களில் வெப்பநிலையில் ஏற்படுகிற மாற்றத்தை தட்பவெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். தொலைக்காட்சி, வானொலி போன்றவங்க ஊடகங்கள் எல்லாம் தினசரி அது என்னுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு செல்சியஸில், ஃபாரன்ஹீட்டில் சொல்லுவாங்க. இது தட்பவெப்பநிலை. அதே பூமி பரப்பில் வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தினசரி சொல்லாமல் வருடக்கணக்கில் ஒரு நீண்ட காலமாக சொல்லும் பொழுது அதை காலநிலை அல்லது பருவநிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெப்பம் ரொம்ப முக்கியமான ஒன்று நமது பூமிக்கு. பூமி பரப்புல மாறுபட்ட வெப்பநிலை இருப்பதனால்தான் இந்த பூமியில நாம உயிரினங்கள், தாவரங்கள் எல்லாம் வந்து செழிப்பா இருக்கிறோம். மற்ற கோள்கள் எல்லாம் இந்த சூரியனுடைய வெப்பம் ஏதோ ஒரு விதத்தில் மாறுபடுகிறது. ரொம்ப அதிகமா இருக்குது அல்லது ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. அதனால அங்க வந்து உயிரினங்கள், மற்ற தாவரங்கள்லாம் அங்க சிறப்பா செயல்பட முடியல. அந்த பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் மாறுபட்ட வெப்பநிலையில் சில நேரம் வெப்பமாகவும் சில நேரமும் குளிர்ச்சியாகவும் நாம உணர்றோம். இதற்கு காரணம் அந்த நிலப்பரப்பின் மேல் உள்ள காற்று தான். இரவு நேரத்துல நல்ல குளிர்ந்த காற்று வீசுது, பகல் நேரத்துல சூடான காற்று வீசுது. இதற்கெல்லாம் காரணம் புவிப்பரப்பின் மேல இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய சலனம். அப்ப வெப்பம் என்பது நமக்கு ஒரு 3 விதமா நமக்கு கிடைக்குது. திடப்பொருள்ல வெப்பம் கடத்தப்பட்டா அதை வந்து நம்ம கடத்தல் அப்படின்னு பொதுவா சொல்றோம். காற்றுல வெப்பம் கடத்தப்பட்டா அதை வந்து கதிர்வீச்சு அப்படின்னு சொல்றோம். திரவத்துல வெப்பம் கடத்தப்பட்டா வெப்ப சலனம் அப்படின்னு சொல்றோம். இந்த 3 நிலைகள்ல தான் நமக்கு வெப்பம் வருகிறது. குறிப்பா இந்த நம்ம பூமி பந்திற்கு வெப்பம் வருகிறது. வெப்பம் நல்லது. சரியான வெப்பநிலை மாற்றம் நம்ம பூமிக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது ஒரு நல்ல இதமான சூழலை கொடுக்கிறது. சரியான காலத்தில் மழையை பெய்ய வைக்கிறது. சரியான காலத்தில்
தாவரங்களை விளைவிக்கிறது, அதிலிருந்து கனிகள் கிடைக்கிறது. எனவே வெப்பம் பூமிக்கு ஒரு வரப்பிரசாதம். இப்ப இந்த வெப்பத்தினுடைய மாறுபாடு தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே அமைஞ்சிருக்கு சார். முன்னாடி பார்த்தோம்னா, இந்த காலத்துல வந்து காற்றடிக்கும், இந்த பருவத்துல மழை பெய்யும்ன்றது கணிப்புகள் இருந்து அதுபடியாக நடந்து வந்து கொண்டிருந்தது. ஆனா இப்ப பார்த்தோம்னா, அதாவது ஒரு குளிர்காலம் முடிஞ்சு ஒரு வெயில் காலம் வர்றதுக்கு நடுவுல வேற ஒரு காலம் வந்து அதனுடைய மழை பருவத்த மாற்றி அமைக்கிறது. இதுக்கு என்ன அடிப்படையான காரணமா இருக்கலாம்?